நான் உன்கிட்ட நிறைய தடவை சொன்னேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ். ஐ டோல்ட் யூ அப்படின்னா நான் உன்னிடம் கூறினேன். பலமுறை அப்படிங்கிறதுக்கு மெனி டைம்ஸ். ஓகேவா? இதை மனதில் வைத்து கொள்ளாத, இதை மனசில் வச்சுக்காத, இதை பெருசாக எடுத்துக்காத, இதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். டோன்ட் டேக் இட் அப்படின்னா இதை எடுத்துக்காத. டு ஹார்ட்னா மனசுக்கு. ஸோ இதை மனசில் வச்சுக்காத, மனசுக்கு எடுத்துகிட்டு போகாத, அது மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறேன். நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன், எப்படி இதுலேருந்து வெளியில் வர போகிறேன்னு தெரில அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் இன் ட்ரபிள். வெரி சிம்பிள். ஐ எம் இன் ட்ரபிள். ஐ எம் அப்படின்னா நான் இருக்கிறேன், இன் ட்ரபிள் அப்படின்னா ஒரு பிரச்சனையில். ஓகேவா? ஐ எம் இன் ட்ரபிள். நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இது ஆனந்த கண்ணீர். ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னப்போ நம்ம அழுதோன்னா ஏன் அலர் அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை இது ஆனந்த கண்ணீர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா தீஸ் ஆர் த டியர்ஸ் ஆஃப் ஜாய். தீஸ் ஆர் த டியர்ஸ் ஆஃப் ஜாய். டியர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னா ஆனந்த கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இதற்கு அவன் ஒர்த்தே இல்லை. இதுக்கு அவன் ஒர்த்தே இல்லை, ரொம்ப சீன் போடுறான், இதுக்கு அவன் ஒர்த்தே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹீ இஸ் நாட் ஒர்த் இட். ஹீ இஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்னா இதுக்கு அவன் ஒர்த் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படின்னா மற்ற விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் டேக் கேர் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்னா மற்ற விஷயங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இது உன்னுடையதா. இது உன்னோடதா. இங்கே பாரு, இங்கே இருக்குது, இது உன்னோடதா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலன்னா இஸ் இட் யோர்ஸ். இஸ் இட் யோர்ஸ். யோர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இஸ் இட் யோர்ஸ் அப்படின்னா இது உன்னுடையதா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நான் உன் பக்கம்தான். யார் என்ன வேணால் சொல்லட்டும், நான் உன் பக்கம்தான், நான் உன் சைடு தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் ஆன் யுவர் சைட். ஐ எம் ஆன் யுவர் சைட். யூ டோன்ட் வரி. ஐ எம் ஆன் யுவர் சைட். நான் உன் பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். வெறும் கையோடு போகாதே. இப்போ எங்கேயாச்சும் நம்ம கெஸ்ட்டாக போகிறோன்னா இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்களே வெறும் கையோடு போகாதே, ஏதாவது வாங்கிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் கோ எம்டி ஹேண்டட். டோன்ட் கோ எம்டி ஹேண்டட். எம்டி ஹேண்டட் அப்படின்னா வெறும் கையோடு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கோ அப்படின்னா போகாத. டோன்ட் கோ எம்டி ஹேண்டட் அப்படின்னா வெறும் கையோடு போகாதே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். எனக்கு பதட்டமாக இருக்கிறது. ஐயோ எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பதட்டமாக. இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்க்கோ இல்லை எங்கேயோ போகிறப்ப எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்னா ஐ எம் கெட்டிங் நர்வஸ். ஐ எம் கெட்டிங் நர்வஸ். எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நர்வஸ் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கெட்டிங் நர்வஸ் அப்படின்னா எனக்கு பதட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. இதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது, நல்லா மாட்டிக்கிட்டே இதுலேருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் அப்படின்னா எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். யூ காண்ட் அப்படின்னா உன்னால் முடியாது, நீ தப்பிக்க முடியாது. எதிலிருந்து? இதிலிருந்து. ஸோ ஃப்ரம் திஸ் அப்படின்னா இதிலிருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நாம் இதற்கு முன் எங்காவது சந்தித்திருக்கிறோமா. நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமா, அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் மீட் பண்ணியிருக்கோமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா ஹவ் வி மெட் பிஃபோர் சம்வேர். ஹவ் வி மெட் பிஃபோர் சம்வேர். ஹவ் வி மெட் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோமா. பிஃபோர்னா முன்னாடி, சம்வேர்னா எங்கேயோ, நம்ம முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமா. ஓகேவா? ஹவ் வி மெட் பிஃபோர் சம்வேர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது, அங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன்ட். எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னா என்ன வேணால் நடந்திருக்கலாம். எனிதிங் அப்படின்னா என்ன வேண்டுமானாலும், குட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்திருக்க முடியும், என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நான் எப்படி அவள் முகத்தில் முழிப்பேன். நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன். ஐயோ நான் அவளை எப்படி பார்க்குறது, அவள் எப்படி, நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஹவ் வில் ஐ ஃபேஸ் ஹர். ஹவ் வில் ஐ ஃபேஸ் ஹர் அப்படின்னா நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹவ் வில் ஐ ஃபேஸ் அப்படின்னா நான் எப்படி அவள் மூஞ்சில் முழிப்பேன், நான் எப்படி அவளை வந்து நேருக்கு நேராக சந்திப்பேன், அது மாதிரி. ஹர்னா அவளை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். கேட்பதற்கு என்ன இருக்கிறது. இதில் கேட்க என்ன இருக்குது, பண்ணு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்குது, நீ பண்ணுறதா முடிவு சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா வாட் இஸ் தேர் டு ஆஸ்க். வாட் இஸ் தேர் டு ஆஸ்க் இன்னும் கேட்குறதுக்கு என்ன இருக்குது. வாட் இஸ் தேர் என்ன இருக்கிறது. டு ஆஸ்க் கேட்பதற்கு. வாட் இஸ் தேர் டு ஆஸ்க். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ். முதலில் சாப்பிடலாம்.
எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம், முதல்ல சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா லெட்ஸ் ஹாவ் ஃபுட் ஃபஸ்ட், லெட்ஸ் ஹாவ் ஃபுட் ஃபஸ்ட், லெட்ஸ் ஹாவ் ஃபுட் அப்படின்னா சாப்பிட்லாம், ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல, லெட்ஸ் ஹாவ் ஃபுட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? யாரையும் நம்பாதே, யாரையும் நம்பாத, எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை, நீயும் யாரையும் நம்பாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது, நீ இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ கான்ட் பி அ சிங்கிள் டே வித்தவுட் யூ, ஐ கான்ட் பி அ சிங்கிள் டே வித்தவுட் யூ. ஐ கான்ட் பி அப்படின்னா என்னால் இருக்க முடியாது, அ சிங்கிள் டே அப்படின்னா ஒரு நாள், வித்தவுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல். ஓகேவா? ஐ கான்ட் பி அ சிங்கிள் டே வித்தவுட் யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ ஏன் எனக்கு கால் பண்ணலை, நீ ஏன் எனக்கு கால் பண்ணல, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ ஏன் எனக்கு கால் பண்ணல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், வை டின்ட் யூ கால் மீ, வை டின்ட் யூ கால் மீ, வை டின்ட் யூ அப்படின்னா நீ ஏன் பண்ணலை, என்னது கால் மீ, கால் பண்ணல. ஓகேவா? வை டின்ட் யூ கால் மீ, நீ ஏன் கால் பண்ணல. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை சங்கடப்படுத்தாதே, என்னை சங்கடப்படுத்தாத, என்னை கஷ்டப்படுத்தாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் எம்பாரஸ் மீ, டோன்ட் எம்பாரஸ் மீ. எம்பாரஸ் அப்படின்னா சங்கடப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உனக்கு நான் யார், உனக்கு நான் யார், உனக்கு நான் யாரும் கிடையாது அப்படிலாம் சும்மா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹூ ஆம் ஐ டு யூ, ஹூ ஆம் ஐ டு யூ, உனக்கு நான் யார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இன்னொரு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, ரொம்ப நாள் காத்துட்டேன், இன்னும் ஒரு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ கான்ட் வெயிட் ஒன் மோர் டே, ஐ கான்ட் வெயிட் ஒன் மோர் டே, இன்னொரு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, அவ்வளோதான் இன்றைக்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ கான்ட் வெயிட் அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியாது, ஒன் மோர் டே அப்படின்னா இன்னொரு நாள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, அதே நினப்பாவே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ கான்ட் டூ எனி ஒர்க், ஐ கான்ட் டூ எனி ஒர்க், ஐ கான்ட் டூ அப்படின்னா என்னால் பண்ண முடியல, எனி ஒர்க்னால் எந்த வேலையும், ஐ கான்ட் டூ எனி ஒர்க். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நிறைய மளிகை சாமான் வாங்க வேண்டும், நிறைய மளிகை சாமான் வாங்கணும், சீக்கிரம் வந்துருங்க, வந்து கடைக்கு அழைச்சிருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா there are a lot of grocery items to buy, there are a lot of grocery items to buy. grocery items அப்படின்னா மளிகை சாமான் அப்படின்னு அர்த்தம், to buyனா வாங்கணும், வாங்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ there are lot of grocery items to buy. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு நான் வரேன், ரெண்டு பேரும் இங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்துட்டுருக்கேன், வந்துட்டேன் போ, நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஸ்டார்ட் த பைக் ஐ எம் கம்மிங், ஸ்டார்ட் த பைக் ஐ எம் கம்மிங். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் த பைக் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணு, ஐ எம் கம்மிங், நான் வந்துட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் ஃபோன் சார்ஜ் ஏறிக்கொண்டு இருக்கிறது, என் ஃபோனு சார்ஜ் ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், மை மொபைல் இஸ் ஆன் சார்ஜிங், மை மொபைல் இஸ் ஆன் சார்ஜிங், என் ஃபோனு சார்ஜில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் பிள்ளைகளை ஸ்கூலில் விட வேண்டும், டைம் ஆச்சு, என் பிள்ளைங்களை ஸ்கூலில் விடணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல், ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல், ஐ ஹாவ் டு ட்ராப் அப்படின்னா நான் ட்ராப் பண்ணணும், யாரை, மை கிட்ஸ் என்னோட பிள்ளைங்களை, எங்கள் ஸ்கூலில், அட் ஸ்கூல். ஓகேவா? ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் என் மேல் கோபப்படுகிறாய், ஏன் என் மேலே கோபப்படுற அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஒய் ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி ஆன் மீ, ஒய் ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி ஆன் மீ, ஒய் ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி அப்படின்னா ஏன் கோவப்படுற, ஆன் மீனா என் மேலே ஏன் கோவப்படுற. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவர் என்னை நோட்டம் விடுகிறார், அவர் நான் என்ன பண்ணுறேன், என்ன போகிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அவர் என்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அவர் என்னை வேவ் பார்க்குறாரு, அவர் என்னை வாட்ச் பண்ணுறாரு அப்படின்லாம். ஸோ அதை அவர் என்னை நோட்டம் விடுகிறார் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹீ இஸ் ஸ்பையிங் ஆன் மீ, ஹீ இஸ் ஸ்பையிங் ஆன் மீ அப்படின்னா அவர் என்ன வேவ் பார்க்குறாரு, அவர் என்ன நோட்டம் விடுறாரு அப்படின்னு அர்த்தம். ஸ்பை அப்படின்னா வாட்ச் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுவாங்களா, அது பேர் ஸ்பை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் ஏன் என்று கேட்கலாமா, நான் ஏன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா மே ஆஸ்க் யூ ஒய், நான் உங்கள்கிட்ட ஏன்னு கேட்கலாமா, அந்த ரீசன் என்னன்னு கேட்கலாமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு மே ஆஸ்க் யூ ஒய், நான் ஏன்னு கேட்கலாமா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் அடிக்கடி ஷாப்பிங் போவேன், நான் வந்து ஒரு ஷாப்பஹாலிக் அப்படின்னா ஷாப்பிங்க்கு அடிக்ட் ஆகிறவங்கள ஷாப்பஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் அ ஷாப்பஹாலிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ கோ ஷாப்பிங் ஆஃபன்,
ஐ கோ ஷாப்பிங் ஆஃபன் அப்படின்னா நான் அடிக்கடி ஷாப்பிங் போவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு சிலிர்க்கிறது. எனக்கு சிலுக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். கூஸ் பம் அப்படின்னா சிலுக்கிறதுக்கு கூஸ் பம் அப்படின்னு அர்த்தம். ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னா எனக்கு சிலுக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேள். என்கிட்ட என்ன வேணால் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.